என்ன நான் செலுத்திடுவேன். அவருக்கு முன்ற பண்ற பொருத்தனை. 1000 பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே. 1000 பாடல்களோ என் ஜீவ காலம் முழுவதும், என் ஜீவ காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே, இயேசு. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா, உமக்கு நன்றி 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 நன்றி. யோசுவா 23வது அதிகாரம் 14வது வசனம். Joshua chapter 23 verse 14. எல்லாரும் வாசிப்போம். இதோ இன்று நான் பூலோகத்தரை எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஒரு புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவருடைய கரத்தை கடந்த நாட்களில் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காண செய்தீர். இந்த மாதத்திலும் எங்கள் தேவனுடைய உத்தமுள்ள வார்த்தை, தேனிலும் தெளிதேனிலும் மதுரமான உடைய வார்த்தை மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளியை பார்க்கிலும் சுத்தமாயிருக்கிற உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்தவைகள் ஐயா. அவைகள் ஒவ்வொன்றும் சத்தியமானவைகள். அவைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறவைகள். எங்கள் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி வருகிறீர், நிறைவேற்றுவீர். அதற்காக இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. எல்லா இடையூறுகளையும் கவன சிதறல்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய இருதயங்களை இந்த வேளையில பக்குவப்படுத்துவீராக ஆண்டவரே. அன்றைக்கு யோசுவா என்ன பாரத்தோடு இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொன்னானோ அதே பாரம் எங்கள் நடுவில் வெளிப்பட உதவி செய்யும். ஆவியானவர் நீர் கிரியை செய்யும். எங்கள் இருதயங்கள் உமக்கு நேராக திருப்பப்பட உதவி செய்ய ஐயா. பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். புதிய மாதம் ஐயா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். அவர்கள் மீதமான துணிக்கைகளை எடுக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஒவ்வொருடைய வாயையும் கர்த்தர் நகைப்பினாலே நிறைப்பீராக. துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவனுடைய செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு தேவனின் மாறாத வாக்குத்தத்தங்கள். அன்ஃபெயிலிங் ப்ராமிசஸ் ஆஃப் காட். தேவனுடைய மாறாத வாக்குத்தத்தங்கள். இந்த யோசுவா 23வது அதிகாரம் 24வது அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களிலும் நம்ம இன்னைக்கு சில காரியங்களை தியானிக்கிறதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த 23வது அதிகாரமும் 24வது அதிகாரமும் பொதுவா
அதில் ஒரே ஒரு வசனம், நானும் என் வீட்டார்மா வென்றால் கர்த்தரை சேவிப்போம், அப்படி மட்டும் கவனிச்சுட்டு நம்ம பொதுவாக அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக அதை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அதிகாரங்கள். யோசுவா என்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன அழைப்பை கொடுத்தாரோ அந்த அழைப்பை நேர்த்தியாய் முடித்தவனாக, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படி அவன் புத்தி சொல்றத இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். தேவனுக்கு நேராக அவருடைய இருதயங்கள் ஒரு நாளும் பின்வாங்கி போகாதபடிக்கு திருப்பப்படுறதுலையும் ரொம்ப பாரத்தோடு அவன் பேசுறத நம்ம கேட்க முடியும். மோசையாவது பாதி வெளியில கொஞ்சம் அப்படியே கட்டாயிட்டவன். கானானுக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே மோசையினுடைய ஆயுச நாட்கள் முடிந்து போச்சு, அல்லது கர்த்தர் அவனை எடுத்துக்கிட்டார். இந்த யோசுவா எகிப்திலே பிறந்தவன், நல்லா கவனிக்கணும், அடிமைத்தனத்துல பிறந்தவன், தேவனுடைய பலத்த செய்கைகளை எகிப்திலே கண்டவன், வனாந்தரம் முழுவதும் தேவனுடைய பலத்த செய்கைகளை பார்த்தவன். இப்ப யோர்தானை கடந்து கானானுக்குள்ளேயும் கால வச்சாச்சு. கானான்ல தேவன் எந்த நோக்கத்தோடு அவனை உள்ளே பிரவேசிக்கும்படி செய்தாரோ, தேசத்தை நூல் போட்டு எல்லா ஜனங்களுக்கும் அவன் அங்கே பங்கிட்டு கொடுத்து எல்லாம் முடிச்சாச்சு. சில பேர் அந்த தேசத்தை சுதந்திரிச்சாங்க, சில பேர் இன்னும் அப்படி கொஞ்சம் லேக்காவே பண்ணாங்க, அசதியா இருக்கிறாங்க. அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க உள்ள போனாங்க பாருங்க, அங்க இருக்கிற அவங்க கொண்டாடுற கோயில் கூட இவனும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கோயில் கூடலாம் போடவே மாட்டான். ஒரு நாள் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில உண்மையில அன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேர் வரல. அப்ப அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டா, இன்னைக்கு என்ன நிறைய பேர் வரல அப்படின்னு. அவர் சொன்னாரு, நாகப்பட்டினத்துல கொடியேத்தனும் போயிருப்பாங்க யார், உள்ள நல்ல பேண்ட் அடிச்சு ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே பாடுற சபையில் அவர் சொல்றாரு, நாகப்பட்டினத்துல அப்படி கொடி பறக்கிற மாதிரியே நம்ம ஆளுங்களும் அப்படி பறந்துகிட்டே இருப்பாங்க. இவனு அதே மாதிரி உள்ள போயிட்டான். தேவன் யாருன்னு தெரியும், அவரே தேவன்னு தெரியும். உள்ள கால் வச்ச பிறகு இந்த பக்தி வாசனை பத்தி மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது, இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும். இவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு, எப்பா உங்களுக்கு காணான பிடிக்கிறது எனக்கு பிரச்சனையா தெரியல, அதை பங்கிடுறதும் பிரச்சனையா தெரியல, அதை பங்கிட்டு கொடுத்தாரு அவர் பக்கத்துல பக்தியா வச்சுக்கிறது தான் இப்ப எனக்கு தலைவலியா இருக்குது. யோசுவா பாருங்க அன்னைக்கே. அதனாலதான் இந்த இதை வாசிக்கும் பொழுது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். 85 வயசுல காலேபு சொன்னான், 40 வயசுல தேசத்தை வேவு பார்க்க அனுப்புனார மோசே, அப்போ எனக்கு இருந்த பலன் இந்த 85 வயசுல இருக்குதுப்பான்னா. 85 வயசுல காலேபு அவ்வளவு இருக்கும் பொழுது இந்த 23வது அதிகாரத்தையும் 24வது அதிகாரத்தையும் யோசுவா பேசுறத பாத்தீங்கன்னா ஆள் டல் ஆயிட்டாரு. ஏன் சொல்லுங்க பாப்போம். அவர் பாஸ்டர். 85 வயசுல மலை தேசத்தை எனக்கு தாருன்னா காலேப். நினைக்கிறேன் 85 வயசுல காலேப் ஒருவேளை யோசுவா டவுட்டா பார்த்திருப்பான், என்னடா இது நமக்கு அப்பப்போ டை அடிக்க வேண்டி இருக்குது, நமக்கு அப்பப்போ கைகாலெல்லாம் கொஞ்சம் தடுமாறுது, அந்த காலேப் மட்டும் அப்படி பேசுறான். அவன் காலேப் சொல்லியிருப்பான், நீ பாஸ்டர், உன் தலையெழுத்து அது, நான் என்ன பண்ண முடியும், நான் விசுவாசியா இருக்கேன். கஷ்டம்தான், தெரியல. நான் நேற்று வாசிக்கும் பொழுது அப்படிதான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன், ஒரு பாஸ்டருக்கு நிலமெல்லாம் இதான் போல் தெரியுது. சரி விடுங்க. இப்போ கானான் தேசத்துல வந்தாச்சு. 23வது அதிகாரம் எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற போது யோசுவா வயது சென்று வயது முதிர்ந்தவன் ஆன போது. இப்போ அவன் யாரை கூப்பிடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிடல, குறிப்பாவே போட்டிருக்கு இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, சரியா, அவெல்லாம் நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனேன், இப்போ கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுத்தாரு, உங்களுக்கு யுத்தம் பண்ணாரு, மாத்திரமல்ல இந்த தேசத்தை நான் உங்களுக்கு கோத்திரங்களுக்கு தக்கதாக பங்கிட்டு போட்டு கொடுத்தேன், கர்த்தர் உங்களை துரத்துவாரு, சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக துரத்துவாரு, நீங்க தொடர்ந்து அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க, இந்த தேசத்துல இருக்கிற பாகால்களை நீங்க சேவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன், இந்த யோசுவா அந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஆலோசனை சொல்றான். ஏன் இவனால் அதை சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை
அவன் எப்பொழுது தேவனை அறிந்து கொண்டானோ, எகிப்தில் அடிமையா இருந்தானே அந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மற்றவர்கள் அவன் கூட இருக்கிறவங்க விசுவாசிகள் பேர்ல இருந்தாலும் கூட, அல்லது விசுவாசிகள் என்கிற போர்வையில் இருந்தாலும் கூட, மற்றவர்கள் எல்லாம் தேவனுடைய உண்மையை அவ்வளவாக அனுபவிக்காத பொழுது, எப்பப்பெல்லாம் குறை வந்தது அப்பொழுதெல்லாம் கர்த்தர் எதுக்கு எங்களை ரட்சித்தாரு, எதுக்கு எகிப்தில் இருந்து எங்களை கொண்டு வந்தாரு, எங்களை சாவறதுக்காக கொண்டு வந்தார், மற்ற எல்லாரும் உருமுடுத்த பொழுது, தேவன் உண்மையுள்ளவர்னு ஒரு கொஞ்சம் ஜனங்க இருந்தாங்க பாருங்க, அவர்கள இவனும் ஒருவன். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. இவன் தேவனுடைய உண்மையை நன்கு அனுபவித்தவன். இன்னொரு விதத்துல சொல்றேனே, வசனத்துல தொடங்கி வசனத்துல முடிச்சவன். கரங்குலத்தி சத்தம் அலையில சொல்லுவோமா, வசனத்துல தொடங்கினாங்க. அவன் எப்படி அவனுடைய ஓட்டத்தை கரெக்டா ஓடி முடிக்க முடிஞ்சது, எப்படி தேவன் என்ன நோக்கத்தோடு அவனை வேறு பிரிச்சாரோ, என்ன நோக்கத்தோடு அவனை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தாரோ, அவன் எப்படி அதுல கரெக்டா இருக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வசனத்துல தொடங்கினான். வேணா பாருங்களேன் பார்ப்போம். அப்படி யோசுவா 1வது அதிகாரம், யோசுவா 1வது அதிகாரம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அவன்கிட்ட முதல்ல கர்த்தர் சொல்லும் பொழுதே இதைத்தான் சொல்றார். மோசே இறந்துட்டான், இப்போ பெரிய திகைப்பு அவனுக்கு முன்னால நிக்குது. இந்த ஜனங்கள் என்ன ஏத்துப்பாங்களா இல்லையா, அது ஒரு கேள்வி. மோசே தேவனோடு பேசினா, தேவனிடத்துல எல்லா வழி நடத்ததில் என்ன பழிப்பாவம் வந்தாலும் அவன் மேலே தூக்கி போட்டு நம்ம தப்பிட்டு இருந்தோம். இப்ப நம்ம முன்னால வந்து நிக்கிறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. இப்ப ஆண்டவர் சொல்ற காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நம்ம அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் வாசிக்கிற நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உங்களையும் இருப்பேன். 3வது வசனத்துல சொல்லிட்டாரு, நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன், இல்ல கொடுத்தேன். ஆமா, ஏற்கனவே டிசைட் பண்ணி தான் உள்ள ஆண்டவரை உள்ள அனுப்புறாரு. இப்ப 7வது வசனத்தை கவனிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய மாத்திரம் நீ கவனமா இருக்கணும். மிக பலங்குண்டு திடமனதா இரு. எதுக்கு? தைரியமா முன்னேறி போறதுக்கு இல்ல, வசனத்தின்படி நடக்கிறதுக்கு மாத்திரம் திடமனதா இரு. அதுல மாத்திரம் கவனமா இரு. அதுல மாத்திரம் உனக்கு பலன் வரட்டும். நீ போகும் இடமெல்லாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. இதில் எழுதியிருக்கிறவன்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி, கேட்க கவனமா இருக்கும்படி எல்லாம் போடல, அவன் கேட்கிறவன் தான். வசனம் சொல்லுது, இதன்படி செய்ய நீ கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பதான் நீ உன் வழியை வாய்க்க பண்ண முடியும். அப்பொழுதுதான் நீ புத்திமானாயும் நடந்து கொள்ள முடியும். இன்னொரு விதத்துல சொல்றா, அப்பதான் உன் வாழ்க்கையில நீ ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் விசுவாசிக்கிற அந்த ஆயின்னு ஒரு பட்டணத்துல இருந்த ஒரு சின்ன சர்க்கிளை தவிர மற்றபடி யோசுவா எந்த காரியத்திலும் சறுக்குனதா எனக்கு தெரியவே இல்லை. அதுலயும் தேவன் அவனை மறுபடியும் நிலைநிறுத்துறார். கரங்கள் ஒருத்தர் அல்ல சொல்லுவோமா. இந்த யோசுவா எப்படிப்பட்டவன்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் ஒரு முன்ன அடையாளமாக இருந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன். மாத்திரமல்ல, எல்லாரும் ஆரம்பத்தில் அவனை சாதாரண நினைச்சிருந்திருக்கலாம். இந்த புஸ்தகம் தொடங்கும் பொழுது அப்படித்தான் தொடங்குது. மோசையினுடைய ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா. ரொம்ப அப்படிதான் மோசைக்கு எடுபடி வேலை பார்த்துட்டு இருந்தவன், அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். அப்படிதான் அவனு தொடங்குது. இப்படி தொடங்கின இந்த யோசுவா என்ன காரியங்கள்லாம் செய்தானா, இன்ட்ரோடக்ஷனை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி யோசுவா 12:24 வாசிங்க பார்ப்போம். இந்த யோசுவாவின் தலைமையில் எந்த மனுஷன் வார்த்தையிலே தன்னுடைய வாழ்க்கை தொடங்கினானோ, கவனிக்கணும், எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையிலே தன்னுடைய வாழ்க்கை துவங்கினானோ, எந்த மனுஷன் இரவும் பகலும் அந்த வார்த்தையின்படி செய்யும்படி தேவனுடைய வார்த்தையின் மேலேயே தியானமாக இருந்தானோ, எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும்படி பலங்கொண்டு திடமனதாக இருந்தானோ, அந்த மனுஷன் தலைமையில வாசிங்க இப்போ திரிஷ்டாவின் ராஜா 1 ஆக மொத்தம் 31 ராஜாக்கள். கரங்கள் ஒருத்தி சத்தமுறையில சொல்லுவோமா, 31 ராஜாக்கள் அடிச்சு முடிச்சாச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இது ஒன்றும் பெரிய மொசாட்ல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தவங்க எல்லாம் கிடையாது. இதுங்க எல்லாம் செங்கல் எடுத்துட்டு இருந்த கும்பல். புறப்படுற வரைக்கும் இதுங்களுக்கு ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் ஒன்றும் கிடையாது. ஓலக்கால் சில காலம் தான் அது. நான் சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. எங்க அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளக்காரன் இந்தியாவை ஆட்சி செய்த பொழுது அந்த சவுத் சைட்ல இருந்தெல்லாம் மிலிட்ரிக்கு ஆள் எடுப்பான்.
அவனுக்கு லெஃப்ட் ரைட்னா அவனும் புரியவே புரியாது. நமக்கு சோத்தங்காய் பிச்சாங்காய் என்னவோம்ல, அவனுக்கு லெஃப்ட் ரைட்னா புரியவே புரியாது. பார்த்து இவனும் ட்ரைனிங் கொடுத்து மண்டை காஞ்சு போச்சு. ஒன்னே ஒன்று பண்ணாங்க எல்லாரும் கூப்பிட்டு, எப்பா வலது காலில் சேலை, இடது காலில் ஓலை, ரெண்டையும் கட்டிட்டார். இப்ப பிரபு வந்து நிப்பாரு. லெஃப்ட் ரைட்னா நம்மால் மாத்தி மாத்தி போட்டுறோம். இப்ப கரெக்டா இருக்குது. லெஃப்ட் அவர் சொன்னா ஓலக்கால் சேலக்கால் ஓலக்கால். இப்ப பார் ஸ்டெப் கரெக்டா போகுது பார். இதெல்லாம் அந்த கேஸ், இதெல்லாம் அந்த கேஸ். இத வச்சு வேதம் சொல்லுகிறது 31 ராஜாக்களை ஜெயிச்சானா. கரங்கள் ஒருத்தர் வழியில சொல்லுவோமா? எப்படி பிரதர் முடியும்? வார்த்தையின்படி செய்யறதுக்கு ஒருத்தன் கவனமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். வாலிப பிள்ளை கவனி, வாலிப பிள்ளைங்க திரும்ப திரும்ப உங்களுடைய இருதயத்தில் இதை எழுதிக்கங்க. இந்த மனுஷன் ஏதோ சாதாரணமா ஒரு பேசணுமேனு பேசல, ஏதோ பிரசங்கம் பண்ணணுமேனு பிரசங்கம் பண்ணல. தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர், அவருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் எவ்வளவு சத்தியமானவைகள், மாறாதவைகள் என்பதை ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு அடியாக நன்கு அனுபவித்து வந்துட்டு சொல்றான். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்றி மாத்திரம் செய்யறதுக்கு நீ கவனமாயிரு. நான் திரும்பி திரும்பி பார்க்கிற ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் சொன்ன நல் வார்த்தைகளில ஒண்ணு கூட விழுந்து போகல, ஒண்ணு கூட தவறாம விட்டப்பட்டதே இல்லை. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். உண்மையுள்ள தேவன் அவர். சத்தம் ஒரு நிலையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். சார் அப்படி 21வது அதிகாரம் வாங்க. யோசுவா 21வது அதிகாரம் 43 இருந்து பாருங்க. இந்த பிரகாரமாக கர்த்தர் கவனிக்கணும், தேசத்தை தருவன்னு சொல்லிட்டு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு சொன்னாரே, என்ன செய்றாரு பாருங்க. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளில் குடியிருந்தார்கள். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிச்சு. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறாது, எல்லாம் நிறைவேறும். ஆமென். நான் அதுக்கு தான் இன்னைக்கு தேவனுடைய மாறாத வாக்கு தத்தங்கள் செய்திக்கு தலைப்பு கொடுத்தது. ஏங்க வசனம் சொல்லுது ஒரு வார்த்தை கூட தவறலங்க. உன்னை வெட்டிடுவோம் குத்திடுவோன்னு சொன்னார், இடிப்பம் புடுங்குவோன்னு சொன்னார், அதெல்லாம் மறந்துட்டார். ஆனா உன்னை கட்டுவேன், உன்னை நாட்டுவேன்னு சொன்னார்ல வசனம். அதெல்லாம் தான் குறிப்பா போட்டிருக்குது. நல் வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை கூட தவறி போகவே இல்லை. இதை நல்லா அனுபவிச்சான் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, பெற்றோர் கவனிங்க, தகப்பன்மார் கவனிங்க, தாய்மார் கவனிங்க. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய உண்மையை நீங்கள் எந்த அளவிற்கு அனுபவிக்கிறீர்களோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்வாங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதைத்தான் எழுதுறார். அந்த ஒரு வசனத்தையும் வாசிச்சிருவோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம். யோசுவா அனுபவிச்சு பேசினான். கர்த்தரை அனுபவிக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. யோசுவா நல்லா கர்த்தரை அனுபவிச்சு பேசுறான். வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, அதே வார்த்தை தான் இங்கேயும் சொல்றார். ஏன்? பவுலும் நல்ல ஆவிக்குரிய போராட்டத்தை ஓடி முடிச்சவர். பவுலும் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடிச்சேன். யோசுவாவும் அதே வார்த்தை தான் அங்க சொல்றான். கர்த்தருக்குள்ள தொடங்கினேன்பா, கர்த்தருக்குள்ள முடிக்கிறேன். வார்த்தையில தொடங்கினேன், வார்த்தையில முடிக்கிறேன். இங்க பவுல் தானும் முடிக்க போற நேரத்துல ட்ரைனிங் கொடுக்கிறவன்ட்டு சொல்றாரு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் சத்தமா வாசிங்க, வாசிக்கணும் நீங்க. இதுல நிலை நீ செய், நீ செய். பெற்றோர் கவனிங்க, நீங்க செய்யுங்க, நீங்க நிலை கொண்டிருங்கள்.
அப்படி செய்வாயானால் உன்னையும் ரட்சித்துக் கொள்வாய். அப்படி வச்சாதான் புரியும். உன்னையும் ரட்சித்துக் கொள்ளுவ, உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். நான் பாஸ்டரா இருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் செய்யலைன்னா கேட்கறவங்க நீங்க ரட்சிக்கப்பட்டுருவீங்க, செய்யறவங்க ரட்சிக்கப்பட்டுருவீங்க, நான் எங்க போயிடும். ஏன்னா வசனம் ஒரே அளவுகோல் தான், எல்லாரும் ஒரே விதமா தான் நியாயம் இருக்கும். இங்க தீமோத்தேயுக்கு பவுல் எதை எழுதுகிறாரோ அதே தான் யோசுவா அங்கேயும் சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்தவன், நிலை கொண்டிருந்தவன், கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாம் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவன். கரங்களெடுத்து சத்த முறையில சொல்லுவோமா? நான் நேத்து இந்த வசனத்தை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, வசனத்தில் நிலை கொண்டிருக்கிறது. இன்னும் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல தான் நிக்கிறோம். அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நேற்று நான் ராத்திரி உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து நைட்டெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த யோசுவாவுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் சொன்ன ஆண்டவர் சொல்லுவாரு, என் வசனத்திலே நிலைச்சிருந்தவன்பா. இதைத்தான் நம்முடைய ரட்சகர் இயேசு யோவான் 15வது அதிகாரத்துல சொல்லும் பொழுது சின்ன சின்ன வார்த்தைகள் தான் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசப்படுது. யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் தானே போட்டுருக்கணும். கொடுக்கப்படும் தான் போட்டுருக்கணும். உதாரணத்திற்கு மத்தேயு 7:7 நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆஸ்க் and it shall be given to you. கேளு உனக்கு கொடுக்கப்படும். ஆனா யாரு வார்த்தையில நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லியிருக்கு செய்யப்படும். ரொம்ப யோசனை, என்னடா இது கொடுக்கப்படும் செய்யப்படும் சொல்லி ரெண்டுக்கும் என்னதான் அர்த்தம்? ஏன்னா ரூட் வேர்டு என்னன்னு தெரியாம உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் கிரீக் பைபிள், எனக்கு கிரீக் தெரியாது, ஆனா அது சைடில் போட்டிருக்க இங்கிலீஷை வச்சு நான் அதை விடிய காலமே எழுந்து உட்காந்து இந்த கிரீக் பைபிள் என்னதான் போட்டிருக்குன்னா ரெண்டுக்குமே பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் வித்தியாசம். நான் சொல்றதை கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆவியானவர் இன்னும் கொஞ்சம் ஆழத்திற்குள் கொண்டு போவாராக, இன்னும் கொஞ்சம் ஆழத்திற்குள் கொண்டு போவாராக. இங்க மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். shall be given unto you. உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா இருக்குதுங்க, அப்படி எல்லாருக்கும் கேட்கறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. சரியா? சாதாரண ஒண்ணு. நான் கவனிங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, என் வசனத்துல எவன் நிலைச்சு இருக்கிறானோ அவன் எதை கேட்டுக்கொள்கிறானோ அது அவனுக்கு செய்யப்படும். அதுக்கு போட்டிருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? டு ஜெனரேட். இன்னொருத்துல சொல்றேனே, இந்த பூமியில ஒருவேளை இல்லைன்னு நினைச்சா கூட ஆண்டவருக்கு ஒன்றும் குறை வைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கலாம். பூமியில ஏற்கனவே எல்லாத்தையும் சிரிச்சிட்டு மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும். ஆனால் அவர் அந்த இடத்துல பயன்படுத்துற வார்த்தையினுடைய ஆழத்தை கவனிங்க. அந்த வார்த்தையின் ஆழத்தை கவனிங்க. அவர் சொல்றாரு, என்னிடத்துல கேட்டுக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் கொடுப்பேன். ஆனால் என் வார்த்தையில நிலைச்சிருந்து என் வார்த்தையின்படி செய்யறான் பாருங்க, அவனுக்கு ஒருவேளை அவன் கேட்கற இந்த பூமியில இல்லைன்னா கூட நான் அதை அவனுக்கு உருவாக்கி கொடுப்பேன். வார்த்தையில நிலைச்சிருக்கனுடைய அர்த்தத்தை கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிக்கணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு பொண்ணு எப்போ கிடைக்கும், எனக்கு மாப்பிள்ளை எப்போ கிடைக்கும். கண்டிப்பா ஒண்ணு பிறந்திருக்குது. ஒருவேளை பாஸ்டர் தப்பா பிரசங்கம் பண்ணிடலாம் நினைச்சிடாதீங்க. நான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியறதுக்காக சொல்றேன். ஒருவேளை அப்படி யாருமே இல்லைன்னா கூட 29 இயர்ஸ்ல ஒண்ணு கொண்டு வந்து கர்த்தர் வைப்பார். யாருக்கு தெரியுமா பிரதர் இந்த பாக்கியம்? யார் வசனத்தை கேட்டு யார் வசனத்துல நிலைத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் செய்கிற காரியம் அது. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அதனாலதான் நான் நேத்து ராத்திரிலாம் இதைத்தான் யோசிச்சேன். என்ன, மோசை கொண்டு சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் பிரிச்சாரு, அதே மாதிரி ஒரு அற்புதம் யோர்தானே யோசுவாவை கொண்டு கர்த்தர் பிரிச்சார். ஆனால் ஒரு அற்புதம் போட்டிருக்குது. நீங்க யோசுவா 10வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா அங்க பெரிய யுத்தம் நடக்குது. இருட்டாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் வெளிச்சம் இருந்தாதான் யுத்தத்துல ஜெயிக்க முடியும். வசனம் சொல்லுது, யோசுவா 10:12 கர்த்தர் யோசுவா கிட்ட சொன்னது போலவே அவன் பாருங்க சொல்றான், சூரியனே நீ கிபியோன் மேல நில்லு, சந்திரனே நீ ஆயிலட் மேல தரித்து நில்லுங்கள். கவனிக்கணும், என்ன ஒரு காரியம் பாருங்க. சொன்னா, சூரியனே கிபியோன் மேல நில்லு, சந்திரனே
நீ ஆயுளின் மேல நில்லு. வசனம் சொல்லுது, ஒரு பகல் முழுவதும் சூரியன் அப்படின்னு நினைச்சு, சந்திரன் அப்படின்னு நினைச்சு, ஆண்டவர் பூமியினுடைய ஏக்கத்தை அப்படி பிடிச்சு நிறுத்திட்டார். வேத வார்த்தையை நீங்கள் வாசிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். போட்டிருக்குது, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு, கவனிக்கிறேன், கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்ததை போல, இதை போல அதற்கு ஒத்த ஒரு சம்பவம் இதற்கு முன்பு நடந்ததும் இல்லை, இதுக்கு பின்பு நடக்கவும் இல்லை. கரங்குளத்துல சொல்லுவோமா, நீங்க கேட்டீங்கல்ல, அவன் செய்வேன்னு சொன்னாரு, அதுக்கும் கொடுப்பேன்னு சொன்னாரு, அதுக்குள்ள வித்தியாசம் இதுதான். எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் அவன் அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே வர்றான். சொல்றான், தேவன் உண்மையுள்ளவர்ப்பா, தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொன்ன நல் வார்த்தையில் ஒண்ணு கூட தவறி போகாது. பிரதர், இந்த வருஷம் தொடங்குச்சு, அதுக்கு முந்தின வருஷம், அதற்கு முந்தின வருஷம், அதற்கு முந்தைய வருஷங்கள் நீங்கள் தேவனோட அன்பை ருசிச்சு, தேவன் உங்களுக்கு வார்த்தையில ஒருவேளை சபையில கொடுத்திருக்கலாம், ஊழியர்கள் மூலமா கொடுத்திருக்கலாம், வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கொடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். ஆண்டவரே என்ன ஆயிடுச்சு ஆண்டவரே, நான் மூட்டை கட்ட அப்படி பரன்ல போட்டு வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. அவர் என்ன நோக்கத்தோடு அந்த வாக்குத்தத்தத்தை, வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அனுப்பினாரோ, அவர் அனுப்பின காரியமாகும்படி அது கண்டிப்பா வாய்ச்சு தான் தீரும். விசுவாசிக்கிறவங்க கரங்குளத்துல சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா நிறைவேறும். இத வாழ்க்கையில் அவன் நல்லா அனுபவிச்சுட்டான். வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டான் சொல்றான். இந்த தேவன் நல்ல தேவன். அப்படி 24வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 23வது அதிகாரத்துல பார்த்துட்டோம். வார்த்தையின்படியே செஞ்சவன் சொல்றான், நீங்க தேவனை அப்படியே பிடிச்சுக்கங்க, தேவன் எவ்வளவு உண்மையில் அப்படி பேசிட்டு வந்து 24வது அதிகாரம் இப்ப பர்டிகுலரா 23வது அதிகாரத்துல எந்த இடத்துல கூடி வர செய்தான்னு போடல. ஒரே 23வது அதிகாரத்துல கூடி வர செஞ்சான் அந்த இடமும் 24வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இடமும் ஒரே இடமான எனக்கும் தெரியல. சரி, இப்ப நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஆனா 24வது அதிகாரம் முடியும் பொழுது ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள் இந்த ரெண்டும். தயவுசெய்து வீட்டில் போய் ஒரு 10 முறையாவது வாசிங்க, எவ்வளவு ஆழமான ஒரு அதிகாரங்கள்னு புரியும். இப்போ 24வது அதிகாரம் 1வது வசனத்துல, பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி, அங்க முக்கியமான ஆளுங்களை தான், கவுன்சிலருங்க, எம்எல்ஏங்க, எம்பிக்கு தான். இப்ப மொத்த ஆளுங்களையும் உள்ள வர வளர்ச்சாச்சு. எங்க கூடி வர பண்ணா, ஒவ்வொரு இடமும் முக்கியம், அதுக்காக சொல்றேன். சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில, ஏன்னா இப்போ சீகேம்ல தான் கர்த்தருடைய கூடாரம் போட்டு வச்சிருக்குது. இப்போ அவங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸே அதுதான். ஒவ்வொரு இடத்தையே நம்ம முக்கியமா ஆராய வேண்டாம். ஆனா இந்த சீகேம் எவ்வளவு முக்கியமான இடம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சீகேம் ஏன் சீகேம்ல கொண்டு வந்து அந்த வார்த்தையில் அவன் சொன்னான்றது ரொம்ப முக்கியம். இந்த சீகேம் தான் ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல முதல்ல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணார் பாருங்க. ஒரு நல்வார்த்தையின் தவறி புகழன பாருங்க, அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வர்றார். ஜனங்களுக்கு இதை விட வேற எப்படிங்க உணர்த்துறது? நீங்க 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களா. ஆதியாகமம் 12:6. ஆபிரகாம் சுற்றி திருந்து அங்க ஒரு பலிபடத்தை கட்டுறான். அதே 12வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட, எப்பா வா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். எந்த இடத்துல தேவன் வாக்கு பண்ண தொடங்கினாரோ, வார்த்தையை நிறைவேற்றி முடித்து ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அதை தெரிவிக்கும்படி, கிளீனா காண்பிக்கும்படி, நிரூபிக்கும்படி கரெக்டா அந்த சீகேம்லயே கொண்டு வந்து நிறுத்துறாரு. இந்த சீகேமுக்கு இன்னொரு முக்கியத்துவம் உண்டு. நீங்க ஆதியாகமம் 35வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, மறுபடியும் இந்த சீகேம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய குமாரரை நோக்கி, நீங்க எல்லாரும் கொண்டு வந்து அவன் இருக்கிற எதெல்லாம் உள்ள கோல்டன் ஐடல்ஸ்லாம் வச்சிருக்கிறீங்களோ, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு ஒரு கர்வாலிக்கு கீழே புதைச்சதும் சீகேம்ன்ற இடம். இந்த சீகேம்னுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதே சீகேம்ல தான் யோசேப்பினுடைய எலும்புகளும் புதைக்கப்பட்டன. யார் திரும்ப அந்த யோசேப்பு? தேவன் கண்டிப்பா உங்களை இந்த தேசத்திலிருந்து கொண்டு போவாருங்க. தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரு, கண்டிப்பா செய்வார்னு சொன்னான் பாருங்க. அந்த யோசேப்பினுடைய எலும்புகள். கரங்களோட சத்த முறையில சொல்லுவோமா? இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்றேன் பிரதர்? தேவன் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவமும்
கண்டிப்பா நிறைவேறி தான் தீரும். சரி, முதலாவது குறிப்பு, தேவனுடைய வாக்குத்தத்தம் அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். தேவனுடைய வாக்குத்தத்தம் அவருடைய கிருபையை நமக்கு விளக்கி சொல்லுது. இந்த 24வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு சில சம்பவங்களை, சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா சூழ்நிலைகளையும் காலங்களையும் நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்ததும் சரி, இனிமேல் நடக்க போறதும் சரி, உங்க வாழ்க்கையில், எங்க வாழ்க்கையில் உங்களை மேனேஜர் திட்டினாலும் சரி, அல்லது பாஸ் உங்களை வேற இடத்துக்கு தூக்கி போட்டாலும் சரி, அல்லது உங்களுக்கு பின்னால 10 பேர் குழியை வெட்டினாலும் சரி, அல்லது மண்ணை போட்டு மூடினாலும் சரி, ஒன்றை விட்டு மனசுல வச்சுக்கங்க, நீங்க யாரோ ஒருத்தங்க செய்யறான்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு வசனத்தை காட்டினா புரியும். எடுங்க பாப்பா. இப்போ யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுங்க. ஜாஷுவா சாப்டர் 24 verse 2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இப்ப இது யோசுவானுடைய வார்த்தைகள் கிடையாது. யோசுவானுடைய வார்த்தைகள் கிடையாது. யாருடைய வார்த்தைகள்? வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். உபாகமம் கடைசி அதிகாரத்திலேயாவது மோசே இப்படிலாம் கர்த்தர் உங்களை நடத்திட்டு வந்தாருன்னு தான் சொல்றான். ஆனா இங்க யோசுவா சொல்றான், எப்பா நான் தான் சொல்றேன், ஆனால் இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அவர் என்கிட்ட சொல்ற வார்த்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அடுத்த வசனத்தை கவனிங்க. ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். எனக்கு என்ன தெரியுமா, நேத்து ரொம்ப எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும் பாருங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஏசா யாக்கோபு. இந்த ஏசாவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது சொல்லுது, அவன் ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்டவன். கவனிக்கணும், முக்கியமான ஒரு காரியம். இந்த ஏசா ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்டவன் வேதம் சொல்லுது. சரி, ஆண்டவரே சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, நீங்க மல்கியா 1வது அதிகாரத்திலும் சரி, ரோமர் 9வது அதிகாரத்திலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன்னு சொல்றாரு. ஆனா இங்க போட்டிருக்கு யோசுவா 24:4, நான் ஏசாவின் சந்ததிக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டேன், ஆனா எவனை சிநேகிச்சனோ அவனை அவன் பிள்ளைங்களையும் எகிப்துக்கு போகணும்னு அனுப்பிச்சிட்டேன். இது எந்த விதத்துலங்க நியாயம் பிரதர்? இது எந்த விதத்துல நியாயம்? ஒபாமா 2வது அதிகாரத்தில் கூட சொல்றார், சேயீர் மலை தேசத்தை நான் ஏசாவின் புத்தருக்கு கொடுத்தேன், ஒரு அடி கூட தரமாட்டான்னு வேற சொல்லிடுறார். இங்க யோசுவா மூலமாக கர்த்தர் பேசும் பொழுது சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். நான் ஏசா சந்ததிக்கு நான் சுதந்திரத்தை கொடுத்துட்டேன். இப்ப அவனுக்கு சின்னது கொடுத்தனா யாக்கோபுக்கு பெஸ்ட் தானே கொடுத்துருந்துருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, அவனை அப்படி அனாதைங்க மாதிரி அனுப்பிச்சிட்டான்றார். சில நேரத்தில் ஆண்டவர் பாராட்டுற கிருபை நமக்கு புரியறதே இல்லை. நீங்க நினைப்பீங்க ஏசாவுக்கு சிறப்பான சுதந்திரம் கொடுக்கப்பட்டு யாக்கோபு அப்படி டீல்ல விட்டதுனால வெளி உலகம் பார்க்கும் பொழுது பார்க்கும், ஏசாவை கர்த்தர் எவ்வளவாய் சிநேகிக்கிறார், யாக்கோபை கர்த்தர் எவ்வளவாய் வெறுக்கிறார்னு போட்டிருக்கோம். அப்படித்தானே யோசிக்க தோணும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல பாருங்க, நம்ம தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னே நடந்துட்டே வந்துகிட்டே இருப்போம். ஆனா எல்லாத்துக்கும் அப்படி சுத்தி திரியிற மாதிரியே இருக்கும். ஆனா யார் யாரெல்லாம் உலகத்திற்காக தேவனை விற்று போட்டார்களோ அவங்கெல்லாம் அப்படி செட்டில் ஆகிற மாதிரியே இருக்கும். பிரதர், சில நேரத்தில் தேவனுடைய கிருபை நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல. சில நேரத்தில் புரிஞ்சிக்கவே முடியல. தேவ பக்தி உள்ளவர்கள் படுகிற பாடு சில நேரத்தில், ஏன் ஆண்டவரே வெளி உலகம் பார்க்கும் பொழுது சொல்லும், இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான். 73ஆம் சங்கீதத்தில் அதை தான் சொல்றான்.
துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கையில பொறாம கொண்டேன். எனக்கு எரிச்சல் வருது. அவன் நல்லா இருக்கிறான், அவன் சிறப்பா இருக்கிறான், நான் மாத்திரம்தான் முட்டிட்டு திரியிறேன். ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? இங்க ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்றாரு. இங்க பாருப்பா, ஏசாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டேன், யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைங்களையும் எகிப்துக்கு எங்க எதுக்கு அனுப்புனாரு? ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்புனாரு. எகிப்துக்கு ஆடு மேய்க்க அனுப்புனாருங்க. சரி, நான் யோசிச்சு பாக்குறேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போனாங்களே, ஆதியாகமம் 50வது அதிகாரம் முடிஞ்சு யாத்திராகம் 1வது அதிகாரம் தொடங்கும் பொழுது எப்படி தெரியுமா? பின்னால அந்த வசனம் அதிகாரம் முடிகிறதுக்குள்ள எகிப்தில் இருந்த இஸ்ரவேலருக்கு வாழ்க்கையே கசந்து போயிடுச்சு. இது என்ன? தேவன் நேசிக்கிறவனுக்கு வாழ்க்கை ஏங்க கசக்குது? தேவனை விரும்பாத ஒருத்தன் லைஃப் செட்டில் ஆகி கானான்லே இருக்கிறான். ஏங்க, அவன் சேயீர் மலை தேசத்துல ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறான். தேவன் என்ன நேசிக்கிறாரே, அவரும் சொல்லி இருக்கிறார், நானும் நெஞ்ச தட்டி சொல்றேன். ஆனா நான் மாத்திரம் என் வாழ்க்கை கசந்து போகுது. என்னை சுற்றிலும் இருக்கிற சூழலாம் என்ன அப்படியே நெருக்குது. பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னதான் இருந்தாலும் தேவன் நமக்கு முன்பாக நல்ல முன்மாதிரியை வைத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இவர் அங்க அனுப்புறதுக்கு முன்னகுட்டியே, அவர்கள் வாழ்க்கை கசந்து போறதுக்கு முன்னகுட்டியே ஒருத்தனை அனுப்பி அவங்களுக்கு எக்ஸாம்பிளா வைக்கத்தான் செஞ்சார். வாசிக்கலாமா? இவங்க எல்லாம் மூட்டை முடிச்சோட உள்ள போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒருத்தங்க போய் சேர்ந்திருந்தான். 105வது சங்கீதம் 17 இருந்து வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 105. அவர்களுக்கு முன்னாலே யாரு? இங்க இருந்து ஒரு கும்பல் போச்சே, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை, இப்போ நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர் அவனை இஸ்மவேல் இடத்திலே, இப்ப தேவன் அனுப்புனாரா அவனுக்கு அனுப்புனாங்களா? கரெக்டா பேசணுங்க. ஏங்க, இங்கதான் இருக்கிறவங்க சொல்லுங்க, தேவன் அனுப்புனாரா இப்ப சகோதரர்கள் விட்டு போட்டாங்களா? சகோதரர்கள் விட்டு போட்டான்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஓட்டு போடுங்க பார்ப்போம். அவர் தைரியமா சொல்றாரு பாருங்க. தேவன் அனுப்புனார் சொல்றவங்களாம் கை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு ஓட்டு, எல்லாம் நோட்டால் நிக்கிறீங்களே. சரி, தைரியமா சொல்லுங்க. உங்களை யார் எந்த பார்ட்டியிலும் போட்டு கொடுக்கல, சரியா? சகோதரர்கள் தான் விற்று போட்டு இஸ்மவேலர் கொண்டு போனாங்கன்னு சொல்றவங்களாம் கையை வைத்து காட்டுங்க பார்ப்போம், ஓட்டு போடுங்க பார்ப்போம். அட போங்கப்பா, எலெக்ஷன் எல்லாரும் பாய்காட் பண்ற மாதிரி. கவனிங்க, எதுக்கு இது சொல்ல வர தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் நடந்தாலும் அவன் செஞ்சுட்டான் இவன் செஞ்சுட்டான்லாம் நினைக்காதீங்க. ஒரு நாள் நினைக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தான் பிளான் போட்டு வச்சிருக்கிறாருன்னு. மற்றவன் வாழ்க்கை குறித்து எப்படி எனக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளாகிய உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும் ஆண்டவரே விரும்பத்தகாத சம்பவம் நடக்குது, அவன் எனக்கு குழிய வெட்டிட்டான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவரே அவன் என்ன குழியில போட்டான்? எதுக்கு ஆண்டவரே அவன் என்ன இஸ்மவேல் இடத்துல விற்று போட்டான்? எதுக்கு ஆண்டவரே என்ன போத்திபார் வீட்டுல கொண்டு போய் போட்டீரு? எதுக்கு ஆண்டவரே போத்திபாருடைய மனைவி என்ன அபாண்டமா குற்றம் சாட்டினா? எதுக்கு ஆண்டவர் என்ன கொண்டு போய் ஜெயில போட்டீரு? கர்த்தர் சொல்வார், இங்க பாரு, எல்லாம் நான் போட்ட பிளான் பிரகாரம் தான் நடந்துட்டே இருக்குது. இப்படி சொன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? வசனம் சொல்லுது, பிரதர் ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை? இப்ப வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 105:17 இருந்து எல்லாரும் எடுக்கணும். அவர்களுக்கு முன்னாலே அனுப்புனார். எதுக்கு தெரியுமா? பின்னால ஒண்ணு வருது, ஏன் தான் இவ்வளவு நெருக்கம்னு தெரியல எங்களுக்கு. அப்படி பார்வனுடைய ஆளோட்டிகளால வாழ்க்கை கசந்து போச்சுன்னு புலம்புறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அதுக்கு முன்னாடி யோசேப்பே, நீ போ, உன் எலும்பெல்லாம் அவங்களுக்கு சாட்சியா வைக்க வேண்டி இருக்குது. அந்த கூட்டத்துக்கு முன்னால தனி ஒரு மனுஷனை உன்ன நான் தெரிஞ்சு எடுத்து அனுப்புறேன். இப்ப வாசிங்க பார்ப்போம். அது 105வது சங்கீதம் 17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அவர் அனுப்பினா, யோசேப்பு சரியாக விற்கப்பட்டா, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராண இருளில் அடைபட்டிருந்தது இரும்புல. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். 2024 தொடங்கி 8 மாசம் நெருக்கம் பிரதர். பின்னால் ஒரு பதிலை எழுதுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆமென். ஏன் ஆண்டவரே? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஏன் ஆண்டவரே இரும்புனால ஒடுக்கப்படுற நிலைமை?
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறலும். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இவ்வளவு சறுக்கல்? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறலும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நிறைவேறும் வரையில அவருடைய வசனமே அவனை புடமிட்டது. வசனம் புடமிடுது பாருங்க. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, ஏன் புடம் போடுறாங்க தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கும்படி. ஆண்டவர் சொல்றாரு, பொண்ணை புடம்புறது போலதான் உன்னை புடம்படும். ஒவ்வொருத்தரும் குகையில தான் நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். எதற்கு? என்னுடைய சாயல் உன்னுடைய வாழ்க்கையில காணப்படும்படி. விசுவாசிக்கிறவங்களாம் கரங்கொடுத்துறாள் சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். இப்ப இவ்வளவு நெருக்கப்பட்ட ஒரு மனுஷன், இரும்பினால ஒடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், அடிமையாக விற்கப்பட்டு சிறைச்சாலையில கடந்த ஒரு மனுஷன், தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுதலாக எகிப்தை ஆளுகிற அதிபதியாக உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷன் சாகும் பொழுது சொல்றான் ஒரே ஒரு காரியம். ஆதியாகமம் 50வது அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா 24 இருந்து எடுங்க பார்ப்போம். எவ்வளவு அற்புதமான வேதம். யோசேப்பு தன்னுடைய சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீ இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு கண்டிப்பா உங்களை போக பண்ணுவார். போகும் பொழுது என் எலும்பை நீங்க எடுத்துட்டு போயிடணும்பா, இந்த தேசத்துல வைக்க கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், யோசேப்பினுடைய எலும்புகள் அல்லது யோசேப்பினுடைய கல்லறை இருக்குதான் செஞ்சிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்க எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுறாங்களோ எலும்பு சொல்லியிருக்கோம், ஏய் யோசேப்பு எலும்பு நான் தான். என் வாழ்க்கையில நானும் நெருக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், ஆனா கடைசியில் அவர் சொன்னதான் என் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. ஆமென். எப்பொழுதெல்லாம் பார்வனுடைய ஆளோட்டிகள் அவங்களை அடிச்சாங்களோ, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கை கசந்து போச்சோ, அப்பவும் யோசேப்பினுடைய எலும்புகள் பேசிச்சு. என்ன திரும்ப பேசிச்சு? தேவன் உண்மையுள்ளவர், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். என் வாழ்க்கையில கூட 13 வருஷம் என்னதான் நடக்குதுன்னே எனக்கு தெரியல, ஆனாலும் தேவன் குறித்த வேலையில் என்ன உயர்த்தினாரு, தேவன் குறித்த வேலையில் என்ன பார்வனுடைய பக்கத்துல கொண்டு போய் உட்கார வச்சாரு. அதே தேவன் உன் வாழ்க்கையிலையும் அடிமைத்தனம் முடிந்த அதே நாளில் உன்னை புறப்பட பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை நிறைவேறதுல கூட இந்த சீகேம்ல தான் கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க பாருங்க. பின்னால அதை நம்ம பார்ப்போம். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? என் வாழ்க்கையில் இது ஆண்டவரே நடக்குது. கர்த்தர் பிள்ளைங்க, தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் கவனிங்க. என் வாழ்க்கையில் விரும்பத்தகாத சம்பவங்கள் அதெல்லாம் நடக்குது, அல்லது நான் விரும்புற மாதிரி சில காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கல. ஆண்டவரே, ஒன்ன மாத்திர மனசுல ஆழமா பதிச்சுக்கங்க. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும், ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்குதலையும் நேர்த்தியாய் ஆளக்கூடிய ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஆமென். அப்படி யாத்திராகமம் 1வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 11, 12, 13 வருஷங்களை வாசிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 1 வெர்சஸ் 11, 12, 13. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தம், ராம்சேசன், பண்டாசாலை பட்டணங்கள்லாம் கட்டினாங்க. 12வது வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆமென். ஏன் ஒடுக்க ஒடுக்க இவங்களால மாத்திரம் பழுகி பெருக முடியுதுன்னா, பின்னால வார்த்தை இருக்கிறதுனால. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் குறித்து எரிச்சல் அடைந்தாங்க. ஏன் நம்மளை சுத்தில இருக்கிறவங்க நம்மளை பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க? வார்த்தை பின்னால வேலை செய்யறதுனால. இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தியர் கொடுமையாய் வேலை வாங்க தோணும். அதையும் கேட்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னால வார்த்தை வேலை செய்யறதுனால. கர்த்தர் நல்லவர் பாருங்க. 2வது குறிப்பு நான் சொல்றேன். 1வது குறிப்பு சொன்னேன், தேவனுடைய வாக்குத்தத்தம், அவருடைய கிருபை நமக்கு வெளிப்படுத்துது. ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு வேலையில நமக்கு புரியல, நமக்கு புரியாத விதத்துல, ஆனாலும் தெரிஞ்சுங்க, எனக்கு புரியல, ஆனாலும் அவருடைய கிருபை கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்பட்டு தான் இருக்குது. அடுத்தது 2வது குறிப்பு நான் சொல்றேன். தேவனுடைய வாக்குத்தத்தம் அவருடைய ஆளுகையை வெளிப்படுத்துகிறது. 24வது அதிகாரம் வாங்க. 24வது அதிகாரம். ஏதோ தற்செயலா ஒண்ணு நடந்து ஆண்டவர் அதை திருப்பினார்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு வசனத்தையும் பாருங்க. 24வது அதிகாரம் 3வது வசனம். இது கர்த்தருடைய வார்த்தை, யோசுவனுடைய வார்த்தை கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்து உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தேன். கரெக்டா? நான் அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்தேன். நான் அவன் சந்ததியை திரட்சியாக்கி நான் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஏன்னா கம போட்டிருக்கிறதுனால அந்த நான்ன்றது ஒவ்வொரு இடத்துலயும் வரணும். 4வது வசனத்தை கவனிங்க. ஈசாக்கு யாக்கோபு ஏசாகவே நான் கட்டளையிட்டேன். ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி நான் கொடுத்தேன். யாக்கோபு அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போயிட்டாங்க.
நான், ஆண்டவர் சொல்றார் நான். அதே வசனத்து நடுப்பகுதியில் நான் செய்த பின்பு 6வது வசனத்துல நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ண பண்ணுவது. இன்னொரு இதுல சொல்றேனே, என் வாழ்க்கையிலே நடைபெறுகிற ஒவ்வொன்றையும் அவர் செய்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும் பிரதர். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் என் ஆண்டவரை என்ன கைவிட்டு நம்ம கேட்க போறதும் இல்லை. எனக்கு பார்க்கறதுக்கு உனக்கு கண்ணு இருக்குதா, என் பெருமிச்சு கேட்கற உங்களுக்கு காது இருக்குதான்னு யாரும் கேட்க போவதில்லை. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமை நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், அவனை தேசத்துல சஞ்சரிக்க பண்ணது நான் தான், அவன்கிட்ட அங்கிருந்து போக பண்ணது நான் தான், எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே நீங்க போய் இன்னைக்கு ராத்திரி போயிட்டு மேனேஜர் திட்டுறாரு, ஆண்டவரே அவனை நானும் திட்ட பண்ண போ. நம்ம சொல்ல இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிசாசனுடைய கிரிகள் எல்லாம், பிரதர் பிசாசு, பிரதர் பிசாசு, பிரதரா பிசாசா, பிசாசு பிரதரா. சில விசுவாசிங்க எப்ப பேசுறாலும் பாருங்க, எதுக்கும் தலைவலிக்கு தலைவலிக்கு பிசாசு என்ன போட்டு என்ன பாடுபடுத்துறான் பாரு பிரதர். பக்கத்துல சொல்றது, என் மனைவியால தான் எனக்கு தலைவலி, அல்லது எங்க வீட்டுக்காரரால தான் எனக்கு தலைவலி. இப்ப வீட்டுக்காரர் பிசாசா வீட்டுக்காரி பிசாசா கேட்கறவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். பிசாசையும் ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்காரு தெரியும். கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க, 13வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன். ஆனா நமக்கு புரியுறதே இல்லை பிரதர், புரியணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க, நீங்கள் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருப்பீர்கள். ஆனால் நான் எல்லாருக்கும் சொல்லல, என் இஷ்டம் போல வாழ்றவன் சொல்லவே இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் அவருடைய கரம் இருக்கிறத மாத்திரம் திட்டமும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க பிரதர். ஆனா அவர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. வாசிக்கலாமா? யோபு 23வது அதிகாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. ஜோப் சாப்டர் 29. நம்ம சார்பில் அவன் அன்னைக்கு புலம்பி இருக்கிறான் பாருங்க, நம்ம சார்பில் அவன் புலம்பி இருக்கிறான். 23வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கணும், எல்லாரும் எடுங்க. யோபு 23:9 இருந்து. அதுக்கு முன்னா வசனத்தை வாசிக்கிறீங்களேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை. கரெக்டா? நல்ல கவனிங்க. அவன் சொல்றான், முன்னால போறேங்க அவரை காணோம், பின்னால போறேன் அவரை பார்க்கல. அடுத்தது வலது புறத்துல போனாலும் முன்னால போனாலும் இல்லை, பின்னால போனாலும் இல்லை. இடது புறத்துல அவர் கிரியை செய்யறாரு. ஆமா, பக்கத்து சீட்ல இருக்க அம்மா சாட்சி சொல்லுது, கர்த்தர் எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு. நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அவுட்ரீச்சில் வந்து சொல்லுவார், ஏசு உங்களை நேசிக்கிறார், என் வாழ்க்கையில ஒன்னுக்கும் பிரோஜனம் இல்லாம இருந்தேன், ஏசு என்னை ரட்சித்தார், என் வாழ்க்கை மாறிச்சு. அவர் சொல்லுவார், எனக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்தார், நல்ல சம்பளத்தை கொடுத்தார். நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பேன், ரட்சிக்கப்பட்டு 8 வருஷம் வேலை இல்லாம சுத்திட்டு அலையிறேன். வலது பக்கத்துல கிரியை செய்யறார், பார்க்கலையே நானு. ஏதோ ஒரு சாட்சி எழும்புது, என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வரவே இல்லை பிரதர், ஒன்னும் நடக்கவே இல்லை. பாருங்க, வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார்ன்றான். பார்க்கல, அவரு எல்லாருக்கும் கிரியெல்லாம் வெளிப்படுத்த தான் செய்றாரு, என்ன பார்த்தா மட்டும் அவர் ஒளிஞ்சுக்கிறாராம். கர்த்தராகிய நீர் உம்மை ஒளித்து கொள்கிற தேவனா இருக்கிறீன்னு ஏசாயால வசனம் சொல்லுது, சொல்லிட்டான். ஆனாலும் நான் முன்னால பார்க்கல பிரதர், அவரை பின்பக்கத்துல என்னால பார்க்க முடியல. என் வலது பக்கத்துல கிரீசர் என்னால பார்க்க முடியல, இடது பக்கத்துல கிரீசர் பார்க்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் பிரதர், நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கார். விசுவாசிங்கெல்லாம் கரங்கள் ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். நான் போகிற வழி அவர் அறிஞ்சிருக்கிறாரு. சொல்றான், இந்த வழியெல்லாம் எதுக்கு தெரியுமா? அவர் என்ன சோதிக்கிற வழி. அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொண்ணாக நான் விளங்குவேன். அப்படி சங்கீதம் 77:9 அவன் அங்கேயும் அதை தான் சொல்றான் சங்கீதக்காரன். Psalm 77:19 சொல்றாங்க, உமது வழி, எல்லாரும் வாசிங்க பார்ப்போம். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களும் இருந்துச்சு. ஆனா கால்வி மட்டும் தெரியவே இல்லை, ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் தெரியவே இல்லை. ஆண்டவரே வேற கவனிங்க, கவனிங்க, தேவனுடைய காலடி தடம் உங்களுக்கு எனக்கு இன்னொருத்துல சொல்றதா, தேவன் தான் எல்லாத்தையும் செய்யறாருன்றத நமக்கு தெரியலங்க, தெரியணும்னு அவசியமே இல்லை. ஆனா அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இங்க அவன் அதை தான் சொல்றான், ஆண்டவர் இவ்வளவு மகத்துவமான கிரிகள் உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது, தேவ பிள்ளைகள் வாழ்க்கை நடந்துட்டு தான் இருக்கு, நான் பார்க்கல ஆண்டவரே, உங்க காலடி தடம் நீங்க தான் அதை செய்றீங்கன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி ஒண்ணு மட்டும் தெரியும் ஐயா, உங்களுடைய காலடி தடம் தெரியலன்றதுனால நீர் அமைதலா இருக்கிறீங்கன்னு நினைக்கவே இல்லை.
எல்லாவற்றையும் என்னுடைய சார்பில் செய்து கொண்டே இருக்கிறீர் ஐயா. பிரதர், நீங்க இந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஜனவரி 1 ஆரம்பிச்சிருப்பீங்க, எதிர்பார்ப்போடு ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னும் ஒன்னும் காலடி தடமே தெரியல ஆண்டவரே, எனக்கு மாத்திரம் உங்களுடைய முகத்தை நீர் மறைச்சிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு மாத்திரம் நீர் ஏன் ஆண்டவரை ஒளிஞ்சுக்கிறீரு. கவனிக்கணும் கவனிக்கணும். அசனை நம்மளை புடம்பெடுத்துன்னு மாத்திரம் நினைச்சிருப்பீங்கன்னா தேவன் சரியான நேரத்துல தம்மை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆமென். யோபு 42 அதான் சொல்றான், காதுல நிறைய கேட்ட ஆண்டவரே, உம்மை குறிச்சு நிறைய கேள்விப்பட்டேன், இப்போ நான் கண்ணால உம்மை பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே அனுபவத்தை தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுப்பார். கரங்கெடுத்து சத்தமரலில் சொல்லுவோமா? 3வது குறிப்பு, தேவனுடைய வாக்குத்தத்தம் அவரை மாத்திரம் நாம் சார்ந்து வாழச் செய்கிறது. இந்த குறிப்போட நான் முடிக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தம் அவரை மாத்திரம் சார்ந்து வாழும்படி ஒரு சவாலை கொடுக்குது. எல்லாரும் யோசுவா 24 அதிகாரத்துக்கு வாங்க. எல்லா வார்த்தையில் நிறைவேற பார்த்துட்டு ஆயிப்போம். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை இல்லை. கரெக்டா? பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம தேவனை சார்ந்து வாழாததுதான் பிரச்சனை. நிறைய பேர் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் நினைச்சிட்டு பிரச்சனையே பார்த்துட்டே இருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எதுக்காக அதை பார்க்கிற, என்னைய பார், என்ன சார்ந்து வாழு. ஏன் இன்னும் இருதயம் அப்படியே விக்கிரகத்துக்கு பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்குது. வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டிய அதிகாரம் இது. யோசுவா 24 அதிகாரம். ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் தான் தொடர்ந்து நான் தான் செஞ்சேன் எல்லாம் செய்யறார். இப்போ 13வது வசனம் எல்லாரும் எடுங்க. 24:13. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களை உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளிலே குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதிச்சிட்டேன். சில பேர் இன்டர்வியூ எடுக்கும் பொழுது, நான் இப்படி இருந்தேங்க, அப்படி செஞ்சுட்டேன். நீங்க கூட அப்படி பார்ப்பீங்க. நீங்க கட்டின வீட்டை வெளியே நின்று அப்படி பார்க்கும் பொழுது, நான் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சேன், அந்த ஓனர் சாயங்காலம் 6 மணிக்கு ஆனா அப்படி வெளியே வருவார், அப்படி கையை கட்டி அப்படி நின்று அப்படி பார்ப்பார். நான் நினைக்கிறேன், ஒருவேளை மனசுல நினைச்சிருக்கலாம், நான் கட்டின மகா பாபிலோன். இன்னைக்கு அவரும் இல்லை, அவர் கையில ஹோட்டலும் இல்லை, அது வேற பிரச்சனை. சில பேர் அப்படிதான், அப்படி எவ்வளவு சாதிச்சிட்டேன். நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பீங்க. என்ன பார், கர்த்தர் சொல்றாரு, இந்த பார், இது நீ கட்டல, இது நீ நாட்டல, நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமென். நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். வாசிக்கலாமா? இப்ப பாருங்க. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும், 13வது வசனம், நீங்கள் கட்டாத பட்டணங்களை அவங்களுக்கு கொடுத்தேன், அவைகளிலே குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒளிவு தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால், அது ரொம்ப முக்கியம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிக்கிறல்ல, உன் வாழ்க்கையில் நன்மைகள் அனுபவிக்கிறல்ல, ஆகையால் இப்ப நீ செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குது. பிரதர், வாக்குத்தத்தம் சும்மா அப்படி அள்ளி தெளிச்சுட்டு போறதில்ல. வாக்குத்தத்தம் நமக்கு முன்னால் ஒரு சவாலை வைக்குது. வாக்குத்தத்தம் நமக்கு முன்பாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை வைக்குது. என்ன சொல்லுது அந்த வாக்குத்தத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததென்று கண்டால் யாரை ஆராதிப்பன்றதை இன்னைக்கு டிசைட் பண்ணிடணும். செப்டம்பர் 1, 2024 இன்னைக்கு இருதயத்தில் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி எழுதிடணும். இன்னைக்கு நீங்க கர்த்தரை சேவிக்க போறீங்களா, இல்லது உங்கள் வாழ்க்கையில குறுக்கிற விக்கிரங்கள் மேலேயே கவனம் செலுத்த போறீங்களா? நீங்க கேட்கலாம், விக்கிரகம், நான் விக்கிரகத்தை குறித்து ஏற்கனவே 1000 முறை பேசிட்டேன். இருதயத்தில் சில நேரம் விக்கிரங்கள் நாட்டப்பட்டிருக்குது. சில பேருக்கு வேலை தான் விக்கிரகம், சில பேருக்கு பிசினஸ் தான் விக்கிரகம், சில பேருக்கு பிள்ளைங்க தான் விக்கிரகம், சில பேருக்கு சொந்தம் தான் விக்கிரகம், சில பேருக்கு சொல்லுவாங்க, ஐயோ அந்த சொந்தத்தெல்லாம் பகைச்சிக்க முடியாது. கர்த்தர் சொல்றாருங்க, பார், நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா எனக்கு பின்னால எந்த வரிசையில ஒன்றும் வரவே கூடாது, மொத்தத்தின் எனக்கு தந்துடணும். ஆமென். இப்ப வாசிக்கலாமா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியர் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
எல்லாரும் சொல்லுவோம், கையை வைத்து சொல்லுங்க, நானும். எல்லாரும் கையை வைத்துங்க. இன்னைக்காவது தீர்மானம் எடுப்போம். கர்த்தர்னு வந்த பிறகு சைடில் வேற ஒன்றும் வரவே கூடாது. நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். இந்த அதிகாரத்தை நீங்க வாசின பாருங்களேன். இந்த சொன்னால இந்த சீகம் கூட ரொம்ப முக்கியமான இடம். அதுல யோசேப்பை அடக்கம் பண்ணாங்க. ஆனா இந்த அதிகாரத்துல 3 அடக்கம் நடந்துச்சு. 3 அடக்கம். 29 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆயிட்டான். சரியா? மோசே ஊழியக்காரன்லாம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான்ல. 110 வயதில் நான் மரணம் அடைந்தான். அவனை எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். 1. 2வது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். 33வது வசனம், ஆரோனின் குமாரனாகிய எலையாசாரும் மரணம் அடைந்தான். அவன் குமாரனாகிய பினகாசுக்கு எப்ராமின் மலதேசத்தில் கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஒருத்தன் எகிப்துல போய் அரசாண்டவன், ஒருத்தன் இஸ்ரவேல் ஜனங்களை நேர்த்தியாய் வழி நடத்தினவன், ஒருத்தன் கர்த்தருக்கு உண்மை உத்தமாய் ஆசாரி ஊழியம் செய்த ஆரோனுடைய குமாரன். 3 பேரும் முடிஞ்சு. இப்ப 3 பேர் கல்றையும் இருக்குது. சுத்தி சுத்தி பார்த்தா அங்க அவன் கல்ற, இங்க அவன் கல்ற. யோசுவா சொன்ன வார்த்தை முன்னால் நிக்குது, நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே செய்விப்போம். ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க, எப்பா கர்த்தரை விட்டு விலகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. ஆனா மனுஷன் புத்தி பாருங்க. நீங்க பின்னால் நியாயாதிபதிகளை வாசிச்சீங்கன்னா அப்பப்போ ஆண்டவர் விட்டு தூர போய் அடக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற அனுபவம். யோசிச்சேன், அந்த யோசுவா செத்துட்டான், நம்முடைய யோசுவா உயிரோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்கள நிலையில சொல்லுங்க. அந்த யோசுவா கல்றாங்க இருக்குதுங்க. ஏன் யோசுவா கல்ற இருக்குது, அவர் இல்லை. அதனால தான் இன்னைக்கு எபிரேயர் 4வது அதிகாரத்துல வாசிச்சோம். இன்னைக்கு அது விளக்க நேரம் இல்லை. யோசுவா கானானுக்குள்ள கொண்டு போனா மெய்யான இளைப்பாறுதல் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கவனிக்கணும், மெய்யான இளைப்பாறுதல் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அடையாளத்தை தியானிக்கும் பொழுது இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அடையாளமே இவ்வளவு வெற்றிகளால நிறைஞ்சிருக்குது. அடையாளமே இவ்வளவு மகத்துவங்களால நிறைஞ்சிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிழல் அப்படி இருக்குன்னு சொன்னா என் யோசுவா இயேசு நிஜம். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இனிமேல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலமா இருக்கிறது. எங்கிருந்து தெரியுமா தொடங்குச்சு இனிமேல் சொல்றது? என் இயேசு சிலுவையில மரிச்சு ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல இருந்தார் பாருங்க, அன்னைக்கு தொடங்குச்சு அந்த ரெஸ்ட். பிரதர், அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை 100% உண்மைன்னு சொல்லி முத்திர குத்தி அனுபவிக்க முடியும்னா என் ஆண்டவர் இயேசு வேதம் அதனால தான் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எத்தனை வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்தாரு எனக்கு தெரியாது. எத்தனை வாக்குத்தத்தங்கள், அது சுகத்தை குறிச்சுதா, ஆசீர்வாதத்தை குறிச்சுதா, பிள்ளைங்க எதிர்காலத்தை குறிச்சா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் பிரதர், அது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும். யார் இந்த கிறிஸ்து இயேசு? யோசுவா போல கல்றைக்குள்ள இருக்கிறவர் அல்ல, மரணத்தை ஜெயித்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர். அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அன்னைக்கு அவன் சொன்னா ஒரு நல்வார்த்தை கூட தவறி போல, எல்லாம் நிறைவேறிற்று. இன்னைக்கு நீங்களும் நானும் தைரியமா சொல்ல முடியும், அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறிற்று. ஆமென். அல்லது நிறைவேறிட்டே வருதுங்க. நான் சாவறதுக்கு முன்பதாக தேவன் என்னை குறித்து என் பிள்ளைகளை குறித்து என்னவெல்லாம் சொன்னாரோ எல்லாவற்றையும் என்னுடைய கண்கள் காண செய்வார். விசுவாசிக்கிறவங்களும் அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பார்ப்போம். எல்லா நன்மைகளையும் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறாரே, எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. அவர் எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம். எவ்வளவு உண்மையுள்ள ஆண்டவர். ஒரு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனான், என் வார்த்தை ஒளிந்து போகவே போகாதுன்னு சொல்லி இருக்கிறார். எப்ப ஆண்டவரே? அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, அவருக்கு தெரியும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். ஏன் புடமிடுதல் எது வரைக்கும்? வசனம் நிறைவேற வரையிலும்.
வசனம் நிறைவேற வரையில். ஏன் ஆண்டவரை புடமிடப்படுதல்? ஆண்டவருக்கு ஒன்றும் டைம்லாம் டிலே கிடையாது. யோசேப்பு உருவாக்கப்பட வேண்டி இருந்ததுனால இன்னைக்கு தேவன் உங்களை என்னை உருவாக்குறார் பிரதர். அந்த வசனம் அப்படியே சுத்திலும் நம்ம சுத்திலும் இருந்துகிட்டே இருக்குது. சொன்னார்ல, நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு. அது வெறுமையா இடத்துல திரும்ப வரவே வராது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அவரிடத்தில் வெறுமையா திரும்பவே திரும்பாது. உங்களை பார்த்து, நானே உன் பரிகாரிய கர்த்தர் வசனத்தை அனுப்பிட்டாரா, அது வேலையை முடிச்சுட்டு தான் திரும்பணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதையத்தை நாமளும் சொல்லணும். அவர் என்ன விரும்புகிறார் அதையத்தை நாமளும் விரும்பணும். என்ன நோக்கத்தோடு அனுப்புனாரோ அது நடக்கும். உன் பிள்ளைங்கெல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைங்களுடைய சமாதானம் பெருசா இருக்கும். அவர் அனுப்பிச்சிட்டார்ல, அவர் சொன்னது நடந்துட்டு தான் மறு வேலையை பார்க்கும். அலங்கத்திற்குள்ள சமாதானம், அரமனைக்குள்ள சுகம் இருப்பதாக சொன்னார்ல, அனுப்புற அது நடக்கும். கூடை மாபீசுகளுடைய தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார்ல, அவர் அனுப்பியிருக்கிறார்ல, அது வாய்க்கும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அனுப்புனார்ல, அது வாய்க்கும். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன்னு சொன்னார்ல, அனுப்புனார்ல, அது வாய்க்கும். அது வாய்க்கும். எனக்கு பயந்தவர்களுக்கு நான் 1000 தலைமுறைக்கு இறங்குறவன் சொன்னார்ல, தலைமுறை தலைமுறையா அடைக்கலம் கிடைக்கிறது நம்ம பார்க்க செய்வார், நடக்க செய்வார். எத்தனை நல்ல ஆண்டவர் அவர், எத்தனை உண்மையுள்ள தேவன். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் உண்மை மாத்திரம் தான் ஆண்டவரை சேவிப்பேன். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி 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 என் தேவன் பெரியவர். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்றி நன்றி. எல்லாரும் துதிப்புமா, நல்ல கையை வைத்து. நான் சொல்லிட்டேன் எவ்வளவு உண்மையுள்ள ஆண்டவர். நம்புறதுக்கு ஏதுவே இல்லைங்க, நம்புறதுக்கு ஏதுவே இல்லை. நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பேன்னு சொன்னார், நம்புறதுக்கு சான்ஸே இல்லை பிரதர். ஆனா அதை நம்புங்க. வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தான் சரீரம் செத்ததையும் என்ன கேள்வியா, சாரால் கற்பம் செத்து போனதை என்ன அதுக்கு தான் போட்டுரு. வாய்ப்பே இல்லைன்ற இடத்துல அவன் அதை நினைக்கவே இல்லை. அவன் நினைச்சிட்டே இருந்ததெல்லாம், இரவுமுகல நினைச்சிட்டே இருந்ததெல்லாம் அவரு சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு. அதுக்குதான் பிரதர் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். எல்லாரும் கையை வைத்து நல்லா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதெல்லாம் நினைச்சிட்டு கலங்கி உள்ள வந்தீங்களோ, இப்ப அந்த பயமுறுத்துகிற நினைவுகள் அல்ல, நம்ம எல்லாம் சிருஷ்டித்தார அவரு நம்முடைய எண்ணங்கள்ல மேலோகி இருக்கட்டும். அவர் என்ன சொன்னாரோ, இரவும் பகலும் பிரச்சனை நினைச்சு அசை போறது இல்லை. அவர் சொன்னார், இரவும் பகலும் இதன் மேல நீ தியானமாயிரு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பதில் வேத வார்த்தையில இருக்கு. அதை கொண்டு போய் சைட்ல வைங்க, அது மேல தியானமாயிருங்க. இதை பாக்குறதுக்கு பதில் அதை பாருங்க. எல்லாரும் கரங்க எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். விசுவாசம் இருக்கு, எல்லாரும் கையை வைத்து சொல்லுமா, என் தேவன் பெரியவர். எல்லாரும் பாடணும் அதை. என் தேவன் வல்லவர்,
தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது. விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க எல்லாருமே. ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். நிச்சயமாகவே முடிவுண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. எந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு. எந்த நம்பிக்கை வீண் போகாது. அவர் சொல்ல கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும். என் தேவன் சொல்ல ஆகும். கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர். என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தினுடைய முதலாவது கர்த்தர் நாள், அது 1ஆம் தேதி. கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க, திருவிருந்தில் பங்கு பெற கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவர். வசனம் அப்படித்தான் சொல்லுது. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக செல்லுகிறான். நமக்கு முன்னால் அவரு போறபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம அறிக்கையிட்டதின்படியே குறைகளை நிறைவாக்கி பாத்திரங்களை நிரம்பி வெளியே செய்கிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் சகல ஆளுகையும் செய்கிறவர். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியா செய்கிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் நன்மையானவைகள், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் கொடுத்த சுகத்திற்காக, பலனுக்காக, விடுதலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி. வார்த்தையிலே உண்மையுள்ளவர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்க உடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆழ பதியட்டும். வேதம் சொல்லுகிறது, நீர் உடைய வாயினாலே சொன்னதை உடைய வலதுகரத்தினாலே நிறைவேற்றுகிற கர்த்தர்.
ஒரு நல்வார்த்தையாகிலும் தவறி போவது இல்லை. இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் மாதமாக இருப்பதாக. ஆசீர்வதியும், அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியா கிருபையில கொடும் ஆண்டவரே. அவர்களை கலங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய பலத்த கரத்தை வெளிப்படுத்துவீராக. நன்மை கிருபையும் தொடரட்டும் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் மகிழ உம்மை துதிக்கும் செய்வீராக. அரணைக்கு வந்த ஆண்டவரே, கொடுத்த ஜெபித்த உழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர முடியாதவர்கள் நினைக்கிறோம், அவர்களோடு கூட தங்கியிருக்கட்டும். பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய மரண கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பீராக. சாட்சியாய் நிறுத்தும். உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சகல பாருங்க மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தமும் அவரோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை மகிழ்ச்சி கிருபையிலே கட்டளையிடுவாராக. ஆமென்.